So hi guys, எல்லாருக்குமே வணக்கம். Welcome back in another Python tutorial video. ஸோ கைஸ், போன வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துக்கோங்க, ஓகேவா? பிகாஸ் இன்றைக்கி நம்ம வேரியபிள்ஸோட டைப் காஸ்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ்னாலே என்னன்னு தெரிலனா உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். மேலே ஒரு ஐ பட்டன் வந்திருக்கும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவை, சரிங்களா? இல்லாட்டி டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இஸ் அபவுட் டைப் காஸ்டிங், சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், ஐ ஹோப் தட் உங்களுக்கு வேரியபிள்ஸ்னால் என்னன்னு தெரிலனா கூட நீங்கள் வந்து என்னோட வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ கைஸ் பாருங்கள், நான் நார்மலாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். அதாவது நான் எப்பவும் போல் பிரிண்ட் ஹெலோன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரன் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ கைஸ், இதை பிரிண்ட் பண்ணால் பாருங்கள், ஹெலோன்னு வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட் சின்ன வேர்டு, சரிங்களா? ஒரு சின்ன வேர்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் வராது. பட் நீங்கள் ஒரு பெரிய விக்கிபீடியாவில் இருக்கிற ஒரு ஆர்டிக்கல், சரிங்களா? அந்த ஆர்டிக்கலை நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் பிரிண்ட் பண்ணலை, அதை நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்கள் வந்து என்னோட வேரியபிள்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நம்ம வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? ஸோ அப்படி நீங்கள் சொன்னால் அது கரெக்டு தான். ஸோ நம்ம வேரியபிள்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுவோன்றதை காட்டுறேன். வேரியபிள்ஸ்க்கு நம்ம ஏதாச்சும் பேர் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ வேரியபிள் அப்படின்னு கூட பேர் கொடுக்கலாம். வேரியபிள்ன்றது வேணால் பெருசாக போயிடும். ஸோ வேர் ஒன்னுன்னு கொடுத்துருவோம், ஓகேவா? வேர் ஒன்னுன்னு போட்டுட்டு உள்ள சம்திங் பேரை எழுதி விட்டுருவோம். ஸோ ஸ்ட்ரிங்காக தான் போடுவோம். ஸோ ஹலோ அப்படின்னு கூட போட்டுக்குவோம், ஓகேவா? ஸோ இதை வந்து கமெண்ட் அவுட் பண்ணிக்குவோம். கமெண்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேக் ஸ்பேஸ் பண்ணி விட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ கைஸ் பாருங்கள், வேர் ஒன்குள்ளே ஹெலோன்ற நேம் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், இங்கே வந்து ஒரு பெருசாக ஒரு விக்கிபீடியாவோட ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த விக்கிபீடியாவோட ஆர்டிக்கல் எப்போல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரிண்ட்டுன்னு போட்டுட்டு, சரிங்களா? பிரிண்ட்டுன்னு போட்டுட்டு வேரியபிள் ஒன்றுக்குள்ளே தானே அந்த விக்கிபீடியா ஆர்டிக்கிள் இருக்குது. இங்கே வந்து ஹலோன்னு இருக்குது. ஆனால் நம்ம இமேஜினேஷனில் விக்கிபீடியா ஆர்டிக்கிள் எதுக்குள்ளே இருக்குது? வேர் ஒன்குள்ளே இருக்குது. ஸோ வேர் ஒன்றுன்னு போட்டுருங்க. இங்கே மேலே தெரியாமல் போட்டேன் கைஸ். கீழே இங்கே வந்து வேர் ஒன் அப்படின்னு போட்டுருங்க, சரிங்களா? வேர் ஒன்றுன்னு போட்டுட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள், ஹலோனே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வேர் ஒன்றுன்ற வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டு, அதாவது அந்த கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளே ஹலோன்றதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அண்ட் எனக்கு தேவைப்படுற இடத்துலலாம் நான் வேரியபிளை நான் கால் பண்ணியிருக்கேன், சரிங்களா? கால் பண்ணிட்டு தேவைப்படுற இடத்துல நான் பிரிண்ட் பண்ண வச்சுருவேன், சரிங்களா? ஸோ இதுதான் வேரியபிள்ஸ்க்கான யூஸ், ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு கொஞ்சம் வேரியபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ வேர் டூன்னு போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு இண்டீஜரை போட்டுக்குவோம். இண்டீஜர் தான் தெரியும்ல, ஏதாச்சும் ஒரு நம்பர், சரிங்களா? அடுத்து வேர் 3ன்னு போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ளோட் வேல்யூஸை போட்டுருவோம். 55.33 அந்த மாதிரி சம்திங் போட்டுருவோம், ஓகே கைஸ்? இப்போ உங்களுக்கு நான் பைத்தன் எவ்வளோ பவர்ஃபுல் அண்ட் எவ்வளோ இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றதை உங்களுக்கு காமிக்க போகிறேன், பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவையில்லை, அதனால் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ அது எதுக்கு பவர்ஃபுல் அதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலோன்றது இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், கரெக்டாக? அண்ட் இந்த 15ன்றது ஒரு இண்டீஜர் அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ, கரெக்டாக? ஸோ இதை பைத்தன் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். எப்படின்றத காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு நான் டைப் ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ பாருங்கள், அந்த டைப் ஃபங்க்ஷன் இஸ் டைப், சரிங்களா? இதுதான் டைப் ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா ஒன்றும் நடக்காது, பாருங்கள், எரர் தான் வரும். ஏன்டா ஊடால டைப் ஃபங்க்ஷனை போட்டிருக்கேன்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இந்த டைப் ஃபங்க்ஷனை போடுவோம், ஓகே? எதுக்குன்றதை சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து போட்டேன், சரிங்களா? ஸோ பிரிண்ட் டைப் ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் இதுக்குள்ளே நம்ம வேரியபிளோட நேமை போட்டுடணும். இருங்க கைஸ், நான் அவசரத்தில் சொல்கிறேன்ற மாதிரி இருக்கும், பட் வெயிட் பண்ணுங்கள், இதை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், பிரிண்ட் டைப்பு வேர் ஒன் போட்டிருக்கேன். இப்போ என்ன நடக்குன்றதை பாருங்கள். கிளாஸ் எஸ்டிஆர்னு வந்துருச்சு, சரிங்களா? இது எதுக்கு வந்துச்சு நான் ஃபஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேர் ஒன்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். வேர் டூக்குள்ளே வந்து 15ன்ற இண்டீஜரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வேர் 3குள்ளே ஃப்ளோட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த டைப் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, டைப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, அந்த டைப்க்கு அப்புறம் ஒரு ப்ராக்கெட் போடுவோம்ல, அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன வேரியபிள் போடுறோமோ,
இங்கே நான் வேர் ஒன்றுன்ற வேரியபிள் தானே போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த வேரியபிளை போடுறீங்களோ அந்த வேரியபிள்குள்ளே எந்த டேட்டா டைப் இருக்குன்றத சொல்லிடும். டேட்டா டைப்ஸ்னால் என்னது? இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், இது வந்து ஒரு இண்டீஜர், இது வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லலை, அதுதான் டேட்டா டைப். சரிங்களா? பாருங்கள், பைத்தன் அவ்வளோ இன்டெலிஜென்ட், எந்த டேட்டா டைப்னு தானாகவே கண்டுபிடிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மனசால் முடிகிற திங்ஸ் இல்லாட்டி முடியாத திங்ஸை கம்ப்யூட்டரால் பண்ண முடிகிறது தான் பவர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டைப் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இன்டர்வியூலலாம் கேட்பாங்க டைப் ஃபங்க்ஷன்னா என்ன, எப்படி நீ ஒரு டேட்டா டைப்பை கண்டுபிடிக்க முடியும், அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு நான் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவேன்னு கேட்பீங்க. பிகாஸ் பாருங்கள் கைஸ், டைப் வேர் ஒன் போட்டால் ஒன்றும் நடக்காது. எப்படி நம்ம பிரிண்ட் ஹலோன்னு போட்டால் தானே பிரிண்ட் ஆகுது, அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணால் தானே அது என்ன டைப்புன்றது பிரிண்ட் ஆகும். அதுக்கு தான் நான் பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணேன். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரிண்ட்டுக்கு அப்புறம் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட்டுட்டு அந்த டைப் ஃபங்க்ஷனை போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் உங்களுக்கு எந்த வேரியபிளோட டைப் தெரிஞ்சுக்கணுமோ அந்த வேரியபிளை போட்டுக்கோங்க. அடுத்து ப்ராக்கெட்டெல்லாம் போட்டுட்டு எத்தனை ப்ராக்கெட் இருக்கோ அத்தனை ப்ராக்கெட் பின்னாடி கரெக்டாக போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ரன் பண்ணோம்னா பாருங்கள், கிளாஸ் எஸ்டிஆர்னு வந்துருக்கு. எஸ்டிஆர்னா என்னது? ஸ்ட்ரிங். சரிங்களா? எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங்கு. அடுத்து வேர் டூவில் என்ன இருக்குது? 15 இருக்குது. இப்போ நான் வேர் டூன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் இன்ட்டுன்னு வரும் பாருங்களேன். ஸோ கைஸ் பாருங்கள், இங்கே நான் வேர் 3ன்னு பண்ணிட்டேன்னா ஃப்ளோட்டுன்னு காமிக்கும். இதா பாருங்கள் கைஸ், கீழே கிளாஸ் ஃப்ளோட்டுன்னு காமிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு டைப் ஃபங்க்ஷனோட யூசஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ கைஸ், நான் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வேர் 2ஐயும் வேர் 3ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ எப்படி ஆட் பண்ணுறது பாருங்கள் கைஸ். எப்படி ஆட் பண்ணணும்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேர் 2 + வேர் 3ன்னு போட்டுருங்க. சரிங்களா? வேர் 2 + வேர் 3ன்னு போட்டுருங்க. அடுத்து நீங்கள் ரன் பண்ணுங்கள். பாருங்களேன், வேர் 2ஐயும் வேர் 3ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 70.33 கிடைக்கும். கீழே பாருங்கள், 70.33 கிடச்சிருச்சு. ஸோ கைஸ், இப்படி தான் நம்ம ஆட் பண்ணோம். இங்கே இன்ட்டு அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளோட். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறத மட்டும் ப்ளீஸ் கவனமாக கேளுங்க. ஏன்னா இப்போ இருந்துன்னா உங்களுக்கு குழப்பமே ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் கவனமாக கேளுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். நம்பர், சரிங்களா, 2 நம்பர் ஆட் பண்ணணும்னா ஈஸியாக ஆட் ஆயிரும். இதுவும் ஒரு நம்பர், இதுவும் ஒரு நம்பர். சரிங்களா? ஈஸியாக ஆட் ஆயிரும். ஓகே, இது வந்து ஃப்ளோட்டு, இது வந்து இண்டீஜர் அப்படின்னு பார்க்காதீங்க. ரெண்டுமே நம்பர், ரெண்டுமே கோட்டுக்கு வெளியே தான் இருக்குது. இந்த மாதிரி டபுள் கோட்டுக்குள்ளே இல்லை. சரிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுறதை மட்டும் பாருங்களேன். வேர் 2க்கு பதிலாக நான் வேர் 1ன்னு போட்டுடுறேன். ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும், அதாவது ஃப்ளோட்டையும் ஆகுதான்னு பார்ப்போம். பாருங்கள், எரர் வந்துருச்சு. ஏன்னா கீழே போட்டிருக்கு பாருங்கள், கேன் ஒன்லி கான்கேட்டினேட் எஸ்டிஆர் நாட் ஃப்ளோட் டு எஸ்டிஆர். அதாவது என்ன சொல்லுதுன்னா, வேர் 1 இருக்குல்ல, ஹெலோன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு தானே. ஸ்ட்ரிங் கெனாட் கான்கேட்டினேட் வித் அ ஃப்ளோட். சரிங்களா? ஃப்ளோட் மட்டும் இல்லை, இண்டீஜர் கூடயும் கான்கேட்டினேட் ஆகாது. உங்களுக்கு சொல்கிறேன் கான்கேட்டினேட்னா என்னன்னு பாருங்கள். இண்டீஜர் கூடயும் கான்கேட்டினேட் ஆகாது. இப்போ நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டில் வந்து நார்த் போலும் சவுத் போலும் ரிப்பல்ஸ் ஆகும்ல, அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு வந்து எது கூடயுமே சேராதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்கோட ஆடும் பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியாது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஒருவேளை நான் இதை வந்து 54ன்னு மாற்றிட்டேன். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரிங்கையே நான் 54ன்னு மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? வேர் 1 + வேர் 2, 54 + 15 வந்து 69 வரும்னு நினைப்பீங்க. கரெக்டாக? பட் பாருங்கள் வரல, 69 வரல. அதுலேயும் அதே எரர் தான் காமிக்குது. பிகாஸ் டபுள் கோட்குள்ளே எந்த நம்பர் போட்டாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு தான். சரிங்களா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிடுவோம். சரிங்களா? இதே ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டோம்னா என்ன நடக்குன்றதை பாருங்கள். ஸோ 54 இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு அண்ட் இதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கு. வேர் 1 வேர் 2 போத் ஆர் ஸ்ட்ரிங்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். நீங்கள் நினச்சது நடக்கலை. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க? 69 பிரிண்ட் ஆகும்னு நினச்சிருப்பீங்க.
5415 பிரிண்ட் ஆயிடுச்சு. இது பேர் தான் கான்கேட்டினேட். சரிங்களா? நம்ம நிறைய காமெடியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க 2 + 2 = 22ன்னு. சரிங்களா? அது பேர் தான் கான்கேட்டினேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 + 2 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2 + 2 22, அதுதான் கான்கேட்டினேட். கான்கேட்டினேட்னா அப்படியே சேர்றது. சரிங்களா? ஜஸ்ட் சேர்றது. ஓகே. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா அப்படியே 54 and 15 வந்து அப்படியே சேர்ந்துருச்சு, ஆட் ஆகலை. ஓகேவா? ஸோ இது பேர் தான் கான்கேட்டினேட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கைஸ், நீங்கள் கேட்பீங்க இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லையான்னு. ஸோ வாங்க உங்களுக்கு டைப் கேஸ்டிங்கை சொல்லித்தரேன். டைப் கேஸ்டிங் சொல்லி தந்ததுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் சொல்யூஷன் இருக்கா இல்லையான்னு. ஸோ கைஸ் பாருங்கள், டைப் காஸ்டிங்னா ஒன்றும் கிடையாது, டைப்பை சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? டைப் டேட்டா டைப் இருக்கும்ல, ஸ்ட்ரிங்கு, இண்டீஜர்ஸ் அதெல்லாம். ஸோ அந்த டைப்பையே சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங். ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ இந்த டேட்டா டைப் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு தானே. இந்த ஸ்ட்ரிங்கை, இந்த 2 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இண்டீஜராக அந்த டேட்டா டைப்பையே சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளால் இந்த முடியும்ல, இது பாசிபிள் தானே. இந்த பிரிண்ட் var1 + var2 பாசிபிள் தானே. ஸோ அதை எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். டைப் காஸ்டிங் எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். var1 இருக்கா, var1 ஒரு ஸ்ட்ரிங், var2 ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இதை ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா என்ன நடக்கும்னு சொன்னேன், கான்கேட்டினேட் ஆயிரும். அதாவது 2 + 2 22 ஞாபகம் இருக்கா அந்த எக்ஸாம்பிள்? அந்த மாதிரி 54 + 15 5415 அந்த மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு இன்டீஜராக மாற்ற போகிறேன். ஓகே. 54 வந்து என்னது, ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கை, இந்த var1ன்ற ஸ்ட்ரிங்கை இண்டீஜராகவும் இந்த var2ன்ற ஸ்ட்ரிங்கை இண்டீஜராகவும் மாற்றிட்டேன்னா எனக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அதாவது 69 கிடச்சிரும். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இன்ட்டுன்னு போட்டுக்கோங்க. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இன்ட்டுன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே மூடி விட்டுருங்க. அண்ட் இங்கேயும் இன்ட்டு போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு மூடி விட்டுருங்க. கடைசியாக மூடி விட்டோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். பிரிண்ட்டுக்கு அப்புறம் int var1 + int var2. ஸோ ரன் பண்ணுறேன் பாருங்கள், 69 வந்துருச்சு கைஸ். ஸோ பார்த்தீங்களா, 69 வந்துருச்சு. ஸோ கைஸ், இது பேர் தான் டைப் காஸ்ட். இப்போ பாருங்கள், int var1ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க, ஓ அப்போ இனிமேல் var1ன்றது இனிமேல் இண்டீஜர் தானே அப்படின்னு நினைப்பீங்க. கைஸ் அப்படி கிடையாது. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டு ப்ராக்கெட்குள்ளே மட்டும்தான் இது வந்து இண்டீஜர். சரிங்களா? இதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல இது ஃபுல்லாக ஸ்ட்ரிங்கு தான். நம்மளாட்டியே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் பிரிண்ட் போட்டுட்டு அந்த டைப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், டைப் var1ன்னு போட்டேன்னா இப்போ ரன் பண்ணால் STR தான் காமிக்கும். சரிங்களா? இந்த 2 ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த 2 ப்ராக்கெட்குள்ளே தான் இது வந்து ஒரு இண்டீஜர். சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல இதை இண்டீஜராக மாற்றலாம், தேவையான இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த கேரக்டர்ஸ் ABCD அதெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து இண்டீஜர் இல்லாட்டி ஃப்ளோட்டாக மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? பிகாஸ் அது நடக்காத காரியம். எப்படி ABCDன்றது ஒரு இண்டீஜர் இல்லாட்டி ஃப்ளோட்டாக இருக்கும்? பிகாஸ் அது வந்து ஆல்ஃபபெட்ஸ் தானே. அது எப்படி இண்டீஜர் இல்லாட்டி நம்பர்ஸாக இருக்க முடியும்? சரிங்களா கைஸ்? இப்போ உங்களுக்கு இன்னொன்று சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், டைப் காஸ்டிங் பற்றி தான். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். சரிங்களா? ஸோ கைஸ் பாருங்கள், இப்போ வந்து என்னென்னா, இதையும் நம்ம ஒரு இண்டீஜராகவே மாற்றிக்குவோம். உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போ var1ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, var2ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, var3ன்றது ஒரு இன்டீஜர். கரெக்டாக? இப்போ இந்த var1-ஐ நான் 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவேன்? கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக கூட இருக்கலாம். 100 இன்ட்டுன்னு போட்டுட்டு var1ன்னு போட்டுருங்க. 100 × var1ன்னு போட்டேன்னா என்ன நடக்கும்? 100 டைம்ஸ் var1 பிரிண்ட் ஆயிரும். var1ன்றது 54. ஸோ இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 100 டைம்ஸ் 54 கீழே பாருங்கள். 100 டைம்ஸ் 54 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ 100 டைம்ஸ் 54 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ var3-ஐ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ கைஸ், இப்போ வந்து கொஞ்சம் கவனம். நிறைய ப்ரோக்ராமர்ஸ், நல்ல ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ கைஸ், இப்போ என்ன நடக்குன்றதை பாருங்கள். நீங்கள் நினச்சதை விட வேறு என்னமோ நடந்துருச்சா? கீழே பாருங்கள்,
4500 வந்துருச்சு. ஸோ என்ன நடக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் கைஸ். இது வந்து ஒரு இண்டீஜர் ஓகேவா. இந்த 100ன்றதும் ஒரு இண்டீஜர் தான், ஒரு நம்பர் தானே. ஸோ இப்படி நம்ம 100 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறப்ப என்ன நடக்கும்னா இந்த 45 மல்டிப்ளை ஆயிரும் 100 இன்டூ திஸ் நம்பர் சரிங்களா. ஏன்னா வேர் 3க்குள்ளே இந்த நார்மலாக இந்த இண்டீஜர் தான் இருக்குது, அப்படியே மல்டிப்ளை ஆயிரும். ஸோ அதனால தான் 4500ன்னு காமிச்சிச்சு. ஸோ இதுக்கு என்னடா சொல்யூஷன் இருக்குன்னு கேட்பீங்களே. ஸோ இதுக்கு சொல்யூஷன் ஒன்றும் கிடையாது கைஸ். இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிடணும். ஏன்றதை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 100 டைம்ஸ் இல்லாட்டி நிறைய டைம்ஸ் எதையாச்சும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம ஸ்ட்ரிங்கை தான் 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் இண்டீஜரை இந்த இடத்துல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மல்டிப்ளை ஆயிரும். 45 போட்டோம்னா 45ஆல் மல்டிப்ளை ஆயிரும் சரிங்களா. இல்லாட்டி ஃப்ளோட் போட்டோம்னாலும் ஃப்ளோட்டும் மல்டிப்ளை ஆயிரும். பிகாஸ் ஃப்ளோட்டுன்றது ஒரு நம்பர் தான் சரிங்களா. ஆனால் இது வந்து ஒரு நம்பர் கிடையாது. இந்த டபுள் கோட்குள்ளே இந்த இருக்குல்ல, இது வந்து ஒரு நம்பர் கிடையாது கைஸ். நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு நம்பர்னு. டபுள் கோட்குள்ளே இருக்கிற இந்த 54 and 15 வந்து ஒரு நம்பருன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த பைத்தனுக்கு தெரியாது. பிகாஸ் பைத்தன் என்ன நினைக்கும், டபுள் கோட்குள்ளே என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் சரிங்களா. ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி நம்பர்ஸ் இண்டீஜர்ஸ் அதெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ கவனமாக இருங்க ஓகே. ஸோ இந்த இண்டீஜரே நான் 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்டா என்ன பண்ணணும்னு கேட்பீங்களே. ஸோ அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன், வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கைஸ் ஒன்றும் கிடையாது, இதே ஒரு ஸ்ட்ரிங்கை டைப் காஸ்ட் பண்ணிடணும். எஸ்டிஆர் போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே ஒரு ப்ராக்கெட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் பிகாஸ் க்ளோஸ் பண்ணணும்ல. ஸோ பாருங்கள் இப்போ ப்ரோக்ராம் ரீட் பண்ணுறப்ப என்ன ரீட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இங்கே வேரியபிள் 3 பார்க்கும். வேரியபிள் 3 வந்து 45, அது வந்து ஒரு இண்டீஜர்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்க்கும் இங்கே எஸ்டிஆர்னு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அது எஸ்டிஆராக சேஞ்ச் பண்ணிடும், ஸ்ட்ரிங்காக சேஞ்ச் பண்ணிடும். ஸ்ட்ரிங்காக சேஞ்ச் பண்ணோன்னே இப்போ ரன் பண்ணோன்னே பாருங்கள் நீங்கள் நினச்சது நடந்துருச்சு. 45 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், ஹாப்பி கைஸ். இதுக்கு தான் சொல்கிறது ப்ரோக்ராம் இஸ் வெரி வெரி ஃபனி சரிங்களா. ப்ரோக்ராமிங் இஸ் வெரி வெரி ஃபனி ஓகே. ஸோ மேத்ஸும் இந்த மாதிரி தான் கைஸ். மேத்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்கெல்லாம் கொஞ்சம் மண்டையை கசக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மண்டையை கசக்கிறத நல்லா கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் கைஸ் ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 100 டைம்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி சரிங்களா. இது வந்து ஒரு கேள்வி. ஸோ இது வந்து ஒரு கேள்வி, இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும். இப்போ என்னன்னா இந்த பிரிண்ட் இன்ட் வேர் 1 இன்ட் வேர் 2 அப்படின்னு போட்டிருக்கேன்ல, இதை வந்து நான் 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண வைக்கணும் ஓகேவா. அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றத இந்த ஒரு லைன் இருக்குல்ல, பிரிண்ட் இன்ட் வேர் 1 வேர் 2, இதை மட்டும் நீங்கள் அப்படியே என்ன பண்ணணுன்றதை மட்டும் இங்கே என்ன டைப் காஸ்ட் பண்ணிட்டு போடணுமா என்ன பண்ணணுன்ற ஆன்சரை மட்டும் அப்படியே நீங்கள் கமெண்ட்ஸில் அப்படியே எழுதுருங்க. இந்த ஒரு லைன் தான் சரிங்களா. உங்களுக்கு தெரிலனா சாரி பிரதர் தெரில அந்த மாதிரி கமெண்ட்ஸில் போட்டுருங்க சரிங்களா. எல்லாருக்குமே ஹார்ட் கமெண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேவா. ஸோ தெரிலன்னு போடுங்க, தெரியும்னு போடுங்க. இந்த வீடியோக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் டைப் காஸ்டிங் தான் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணுன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோலேயே சொல்கிறேன் சரிங்களா. கைஸ் நான் உங்களுக்கு ஒரு உண்மையாக சொல்கிறேன், திஸ் இஸ் அ சயின்டிஃபிக் ஃபேக்ட்டும் தான் சரிங்களா. எந்த விஷயத்துலையும் நம்ம 45 மினிட்ஸ்க்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அது மேத்ஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா. 45 மினிட்ஸ்க்கு மேலே அது கம்ப்யூட்டராக கூட இருக்கட்டும் ஓகேவா. நான் கம்ப்யூட்டரை மட்டும் பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை, கம்ப்யூட்டர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் 45 மினிட்ஸ்க்கு மேலே நம்மளால் எது மேலேயும் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது கைஸ். ஸோ அதனால வந்து நம்ம நிறைய பேர் நம்மளுக்கு மேத்ஸ் வீக்கு அது வீக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், கான்சென்ட்ரேஷன் பவரே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. ஸோ அதெல்லாம் நினைக்காதீங்க கைஸ். ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் தான் யாராலையும் நல்ல பெஸ்ட்டாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கற்றுக்கணுன்ற நல்ல எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க சரிங்களா. எதை வேணாலும் கற்றுக்க முடியும். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் தான் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. அதனால் நீங்கள் எவ்ரி 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுங்க ஓகேவா. யார் என்ன சொல்கிறான்றதை கண்டுக்காதீங்க. 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுங்க ஓகே. அடுத்து நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் வேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் அட்வைஸெல்லாம் பண்ணதில். ஸோ இந்த அட்வைஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி புதுசாக மோட்டிவேஷனாலாம் கூட உங்களுக்கு வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த பிளேலிஸ்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன்.
ஸோ அதில் போய் கிளிக் பண்ணிட்டு இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க கைஸ். உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறேன், ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் எல்லாமே பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். உங்களுக்கு எப்படி நான் சொல்கிற அட்வைஸ் ஒரு மோட்டிவேஷனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுற லைக் எங்களுக்கு மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஐ வில் see you next time. Bye bye.